பண்டைய தமிழர் பயன்படுத்திய போர் கருவிகளில் சுருள் பட்டை அல்லது சுருள் வாள் என்பது வளையக்கூடிய மெல்லிய உலோகத்தால் நீண்ட வாள் ஆகும். இது ஒருவரின் உடலுக்குள் ஊடுருவி பாய்ந்து வெட்டக்கூடிய அளவுக்கு கூர்மையானது. அதேவேளை ஒரு வளையமாக சுருட்டிவிடக்கூடியது. சுமார் 3/4 அங்குலம் அகலமும் 4 அல்லது 5½ அடி நீளமும் கொண்ட இந்த வாளை இரும்பினாலான சவுக்காகவும் கருதலாம். இது பண்டைய தமிழர் பயன்படுத்திய போர்க்கருவிகளில் ஒன்றாகும். தமிழில் இந்த ஆயுதத்தின் மற்றொரு பெயர் சுருள் வாள் என்றும் தென் தமிழகத்தில் இவ்வாள் பயன்பாட்டில் உள்ளதை காணலாம். தற்பாதுகாப்பு கலைகளான வர்மக்கலை மற்றும் குத்து வரிசை ஆகியவற்றில் இவ்வாள் பயன்படுத்தப்படுகிறது. கேரள தற்காப்பு கலையான களரி பயிற்சியிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. மலையாளத்தில் இந்த வாளானது வட கேரள களரி பயிற்று முறைப்படி உருமி எனவும் தென் கேரள களரி பயிற்று முறைப்படி சுட்டுவாள் எனவும் அழைக்கப்படுகிறது. இவ்வாள் மலையாள சொற்களான திரும்பு அல்லது சுழல் என்ற பொருள் கொண்ட சுட்டு மற்றும் வாள் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சுழலும் வாள் என்ற பொருளில் சுட்ட வாள் என்ற பெயர் பெற்றுள்ளது. சண்டையின் போது இதனை ஒருவர் சுழற்றி பயன்படுத்தும் முறையால் இப்பெயர் இதற்கு மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது. சுருள் பட்டையால் பயன்படுத்துவதில் சிறந்த பயிற்சியுடையவராக ஆவதற்கு வலிமையும் வேகத்தையும் விட வளையக்கூடிய தன்மையும் சாமர்த்தியமான திறமையுமே தேவை. இதனை சுழற்றுவதும் எதிராளியின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதும் மிகவும் கடினமானதும் ஆபத்தானதுமான கலையாகும். சரியான முறைப்படி கையாளப்படாவிட்டால் பயன்படுத்துபவருக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இக்கலையில் வல்லுநர்களுக்கும் கூட இதனை பயன்படுத்தும் போது சிதறாத ஒருமுக கவனம் தேவை. பல எதிரிகளுக்கு இடையில் தனியாக மாட்டிக்கொள்வது போன்ற சூழ்நிலையில் ஒருவர் தன்னை காத்துக்கொள்ள சுருள் பட்டை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாளை இடுப்பு பட்டையாக அணிந்து கொள்ளலாம் என்பதனால் ஒருவர் இதனை வைத்திருப்பது மற்றவருக்கு எளிதாக தெரியாது. இவ்வாளை எடுத்துச் செல்லவும்